அங்கே போ. சார் குட் மார்னிங் சார். என்ன பிரச்சனை? ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் சார். அதான்யா, என்ன பிரச்சனை? என்னை ஒருத்தன் கெட்ட வார்த்தையில் திட்டான் சார். என்னன்னு என்னன்னு சொன்னா தானே ஆக்ஷன் எடுக்க முடியும். ஓ திட்டான் சார். திட்டான் சார். இது ஒன்றும் அவ்வளோ பெரிய கெட்ட வார்த்தை இல்லையே சார். கெட்ட வார்த்தை தானே சார். இது வரைக்கும் நீ யாரும் அப்படி திட்டினதில்ல சார். ஒரு கம்ப்ளைண்ட் எழுதுங்க சார். சரி எடுப்போம். பக்கத்தில் ஸ்டேஷனரி இருக்கு. 2 கட்டு பேப்பரு 10 பேனா வாங்கிட்டு வா. போயா. பேப்பர் வாங்க போறியா? அப்படி எல்லாருக்கும் டீ சொல்லிடு. கவலைப்படாத, உன் மேட்டரை பேசி தீர்த்துடலாம். பேசலாம் வேணாம் சார். எஃப்ஐஆர் போடுங்க சார். எஃப்ஐஆரா? அதெல்லாம் பெரிய கேஸுக்கு தான்யா. இன்ஸ்பெக்டர் வேற கையெழுத்து போனால. இன்ஸ்பெக்டர் கிட்ட நான் பேசுறேன் சார். யார் இன்ஸ்பெக்டர் சொல்லுது? சார், நான் முனிசிபாலிட்டி ஆஃபீஸ் வாசலில் டைப்ரைட்டர் வச்சுருக்கேன் சார். அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் டைப் பண்ணி கொடுக்குறேன். இன்றைக்கி ஒருத்தன் வந்தான் சார். அவனுக்கும் நான் அப்ளிகேஷன் ஃபார்ம் டைப் பண்ணி கொடுத்தேன். ஒரு 500 ரூபாய் நீட்டினா சார். 20 ரூபா சேஞ்ச் இல்லையான்னு கேட்டேன். அதுக்கு அவன் என்னை இடகோடமாக பேசி பிரச்சனையாகி அவன் என்னை போட்டான் திட்டான் சார். யோ, இன்ஸ்பெக்டர் முன்னாடி அந்த வார்த்தையை சொல்லாதியா. சார், இவன் தான் சார் வந்தாலே. சில்ட்ரன் கேட்ட கட்ட வந்து திட்டுவியா? சாரி சார், ஒரு எமர்ஜென்சி ஒர்க். அந்த டென்ஷன்ல. என்ன எமர்ஜென்சி? பிஸ்னஸ் சார். பிஸ்னஸ் டீல் சார். என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க? ஜுவல்லரி சார். ஏயா சில்லறை வச்சிருக்க மாட்டேன். சில்லறை இல்லைன்னு கேட்டால் கம்ப்ளைண்ட் பண்ண போலீஸ் ஸ்டேஷன் வந்துடுவியா? சார்கிட்ட மன்னிப்பு கேளு. சத்யா வாங்கிக்க. ஒன்னால எனக்கு 15 ரூபாய் வேஸ்ட். போயாங். அண்ணே கவலைப்படாதீங்கண்ணே, அந்த அக்கா தான் வந்துட்டாங்களே. உங்கள் பிரச்சனையை அவங்கள்ட்ட சொல்லலாம். அவங்க டிவியில் போடுவாங்கண்ணே. அக்கா, அன்றைக்கி என்ன ஏதோ பேட்டி எடுத்தீங்களே, அது எப்போக்கா டிவியில் வரும்? சீக்கிரம் வரும்டா, நானே உனக்கு சொல்கிறேன். இந்த பெரியவருக்கு ஏற்பட்டுள்ள அநியாயத்தை நியூஸ் 8 வன்மையாக கண்டிக்கிறது. இதற்கு காரணமான இன்ஸ்பெக்டர் குணசேகரன் மீதும் மற்ற போலீஸ்காரர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு நியூஸ் 8க்காக மீரா வாசுதேவன். டிவியில் பேசியா நீ? ஏய் இன்னொரு வாட்டி தெருவில் பார்த்த. ஏய் சார். ஏய் போ 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 போ. ஏய் போடல போ போடா. அடிச்சனா? நானா? சார் நடிக்காதீங்க சார். தரிசிய அது என்னது கன்ஃபியூஷன். என்ன ஏதுன்னு கேட்க போனா அடிச்சேன் அது இதுன்னு. சார் போய் சொல்லாதீங்க சார். முனிசிபல் ஆஃபீஸ் வாசல்ல அத்தனை பேர் பார்த்துருக்காங்க. பார்த்தாங்கன்னா வந்து சாட்சி சொல்லு. ஏன் கிட்ட பேச சொல்லு. யார் வராங்க பார்க்கலாம். வாங்க மேடம். என்ன சார், என்ன பிரச்சனை? மேடம் மிரட்டுறீங்களா? நானும் மீடியா தான். போலீஸ்னா என்ன பண்ணுவீங்களா? ஏய் எனக்கு பெரிய பிரச்சனை இருக்கு. இதுக்கெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. உன்னால முடிஞ்சத பாத்துக்க போ. நான் கமிஷனர் ஆபீஸ் வரைக்கும் போவேன். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க மேடம். இந்த பிரச்சனையை இதோட விட்டுருங்க. எப்படி சார் விட முடியும்? அவர் பப்ளிக்ல வச்சு 4 அடிச்சிருக்காரு. நீங்க டிவில போடாம வந்தா பிரச்சனை இவ்வளவு பெருசா இருக்கவே இருக்காது. அவரோட டைப்ரைட்டர் தூக்கி போட்டு உடைச்சிருக்காரு. பாவம், அதை வச்சுதான் அவரும் ஒரு பொண்டாட்டியும் சாப்பிடுறாங்க.
சார், உங்க பேர் என்ன சொன்னீங்க? சத்யா. அந்த ஸ்டேஷன்ல நீங்க மட்டும் எப்படி இப்படி இருக்கீங்க? எப்படின்னா? அப்படின்னா நல்லவரா? அப்படிலாம் இல்லைங்க. இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டாரு சார். தாஸ், சார் ஸ்டேஷனில் நோவாமல் இருக்காரு. கொஞ்ச நாள் வெளியே சுற்றட்டும். நல்ல தம்பியை ஹெல்மெட்டையும் ஃபாலோ பண்ணிட்டோம். டேய், இது என்ன விளையாட்டா? எவ்வளவு பெரிய அப்பன்ஸ் தெரியுமா? வாழ்க்கையே காலி. சார், என்னால எந்த உதவி பண்ண முடியாது. நான் மனுஷன் தான், சாமியார் இல்ல. பாவம் சார். சத்யா, உள்ள பாப்பா. இந்த பாரு, உன் மேல செம்ம காண்டில் இருக்கேன். தாஸ் சொன்னாலும் உடனே ஒன்று செய்யறேன். கண்ணு மிஸ் ஆன உடனே கண்ட்ரோல் ரூமுக்கு இன்ஃபார்ம் பண்ணும். அப்படி இன்ஃபார்ம் பண்ண உன் வாழ்க்கை காலி. உனக்கு நாளைக்கு ஒரு நாள் டைம் தரேன். அதுக்குள்ள கண்டுபிடிச்சு உன் லைஃபை காப்பாத்திக்க. ஆனா ஸ்டேஷன் எந்த சப்போர்ட்டும் கிடையாது. டிபார்ட்மெண்ட் தகவலும் தெரியக்கூடாது. சத்யா, நீ வந்து அதே 29C பஸ்ல இன்னும் 2 பேர் பர்சன் காணாமல் போயிருக்கான். S2 ஸ்டேஷன்ல விசாரிச்சு ஏதோ பிட் பாக்கெட் குரூப் தான். கவலைப்படாத, பிடிச்சிடலாம். சென்னை முழுக்க இருக்கிற பிட் பாக்கெட் எல்லாரும் ஒரே நெட்வொர்க். பர்ஸ், செல்ஃபோன், இது 2 தான் இவங்க டார்கெட். செல்ஃபோனை ஒரே நாள் ஆந்திரா பார்டர் தாண்டி விட்டுருவாங்க. அதில் முக்கியமான ஆளை பிடி. அந்த பையனை பிடிச்சிடலாம். இரு, யார் நீ? பாஸ்கர் பார்க்கணும். எந்த பாஸ்கர்? பிளேடு பாஸ்கர். அடி, போலீஸ் ரெக்கார்டில் அப்படி தானே இருக்கு. போலீஸ் வந்துருக்குண்ணா. போலீஸா? டேய், மாமூல்லாம் ஒழுங்கா போகுதுல்ல? போதுண்ணா. அப்புறம் எதுக்குடா வந்துக்கிறானுங்க?
எத்தனை பேர் வந்திருக்கானுங்க? ஒரு ஆள் தானா? உங்கள் பசங்க ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க. என்னது? தெரியாத மாதிரி கேட்காதீங்க. நீங்களா ஒத்துக்கிட்டா நல்லது. எனக்கு நீங்கள் தான் பண்ணீங்கன்னு நல்லா தெரியும். ப்ரூஃப் ஃபைட்டாக இல்லை, அதான் தனியாக வந்து பேசிகிட்டு இருக்கேன். சார் அதே தான் பிரச்சனையை பெருசாக வேணாம், நானே சொல்லிடுறேன். விஜயை போட்டது நாங்கள் தான். செய்யறத ஸ்கெட்சு போட்டு டைம் பார்த்து செய்யுங்கடான்னு சொன்னேன். பசங்க துருத்துருன்னு இறங்கி பாலமாக வெட்டி கடலில் தூக்கி போட்டானுங்க. நான் அப்போவே சொன்னேன், யார்கிட்ட பேசணும்னு சொல்லுங்கள், பேசி முடிச்சிடலாம். என்ன அமௌண்ட்டோ சொல்லுங்கள். நான் அந்த மேட்டராக வரல. அது எனக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம். வேற ஒருத்தருக்கு சொந்தமான ஒரு பொருள், அது மேலே கையை வச்சுருக்கான். அது திரும்பி வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்கேன். புரிஞ்சிருச்சு. டா வினோத் பையன்கிட்ட சொல்லிக்கினே இருந்தேன், எம்எல்ஏ கீப் கூட சவகாசம் வச்சுக்காதரா, தெரிஞ்சா பிரச்சனைன்னு. கேட்டாதானே தம்பின்னு கூட வச்சிருந்த பாவத்துக்கு மாமாவில் பார்க்க வேண்டியிருக்கு. எனக்கு உங்கள் பிக் பேக்கெட் நெட்வொர்க்கில் ஒருத்தனை பார்க்கணும். சின்ன பையன், 14-15 வயசு இருக்கும். சார் சார் அந்த தொழிலாம் விட்டு 3 வருஷம் ஆச்சு சார். டேய் 3 வருஷம் இருக்காதுடா. இருக்குண்ணா. ஏய் அண்ணன் கூப்பிடாரு. போயிட்டானா? யார் என்னன்னு கேட்காம எல்லாத்தையும் உளறிக்கணும். என்னடா இவ்வளோ வேலை செய்கிறானுங்க, 20 ரூபாய் தான் வச்சுன்னுக்கிறானுங்க. சி இதுலயும் அதே தான்டா. துபர் என்னடா இது? ஒருத்தன் சட்டி பின்னாடி வச்சிருந்தான், அவன் வந்து அடிச்சிட்டேன். லூசரா நீ? ஏன்டா அடிச்சா? நானும் எத்தினாடா, பர்ஸு ஃபோனு 5-10 கழிடுது. பெருசா பண்ண தோணுச்சு, அதான் பண்ணிட்டேன். டேய் இது போலீஸ் துப்பாக்கிடா. என்னடா சொல்ற? நம்பர் பெயிண்ட்ல எழுதிக்குது, ஸ்டேஷன்ல பார்த்ததுல. ஹலோ சார், நான் மீரா பேசுறேன். அன்னைக்கு கூட உங்ககிட்ட இன்டர்வியூ கேட்டிருந்தேனே சார், நம்ம மீட் பண்ணுமே. பாருங்கள், செம்ம டென்ஷனில் இருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ். உங்ககிட்ட இது கேட்கலாமான்னு தெரில, பட் எனக்கு ஹெல்ப் பண்ண யாரும் இல்லை. சார் சொல்லுங்க சார். என் துப்பாக்கியை காணும். ஒரு பிக் பேக்கெட் திருடிட்டான். பையன் பேர் என்ன தெரியுமா? தெரியல. சரி வாங்க பார்க்கலாம். இது ஏன்டா எடுத்துட்டு வந்தா? இதுதான்டா தேடி வந்தாங்க. ஏதோ மறைக்கிறீங்க மட்டும் தெரியுது. என்னன்னு சொன்னா தானே கண்டுபிடிக்க முடியும். ஏய் பட. ஒன்றும் இல்லைங்க, பசங்க நம்ம பசங்க தான். நான் யார் என்னன்னு பார்த்து உங்களுக்கு சொல்லி அனுப்புகிறேன். டைம் இல்லை சார். இன்னைக்கு நைட்டுக்குள்ளே உங்கள் பொருள் கிடைக்கும், போதுமா? ஹலோ தம்பி, தர்மலிங்கம் பேசுகிறேன். சார் சொல்லுங்கள் சார். நல்லா விசாரிச்சு பார்த்துட்டேன், நம்ம பசங்க யாரும் செய்யலையே தம்பி. ஏய் திட்டுக்கோட்டு, இது எதுக்குடா திருடுன நீ? இதை வச்சு எப்படின்னா பெரிய ஆயிடுனே. எப்படி எப்படி இதை வச்சு ஒரு பெரிய ஆயிடு வராங்க. என்ன உன் கேங்கில் ஒரு ஆளை சேர்த்துறானே.
டேய் அண்ணனை சேர்த்துக்கோங்கடா. கையில் துப்பாக்கிலாம் வச்சிருக்கிறாரு. எந்த பிரச்சனைனாலும் டுமீல் டுமீல்னு ரிவால்வர் ரீட்டா மாதிரி சுட்டு தள்ளுவார். அட்டியம் பாரு. இது விஷயமா தான் காலில் அந்த போலீஸ்காரன் வந்திருக்கான்டா. ஹலோ தம்பி, நான் பாஸ்கர் பேசுறேன்பா. ஆமாம் சார், பையன் பேரு பிரபா. பசங்க வீட்டை காட்டுவானுங்க. பகுதி ஏரியா தான். உள்ள இருக்கு குமரன் காலனி. ஏய் போட. ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா மாட்டி விட்டீங்க? ஏய் சும்மாறா, டிராவல் அவன் பேர் உள்ள மாட்டிக்கிச்சு. எந்த தைத்தியலடா இது மாதிரி பண்ணிக்கிற? அந்த ஆள் எனக்கு தேர்ந்து ஏரியா ஃபுல்லாக சுற்றினுக்கிறான்டா. பின்ன போலீஸ்னா சும்மாவா? அவனை மீறி எங்கடா போயிடுவே நீ? எத்துடா எல்லாம் முடிஞ்சிச்சா? அதெல்லாம் அசால்ட்டா பிடிச்சிருவாங்க. இப்போ என்ன தாண்டா பண்ணுறது? போயிட்டு அந்த ஆள் காலில் ஊந்துரு. தெரியாம துப்பாக்கி எடுத்துறேன்ட்டு அவன் கையில் குத்துட்டு ஓடி வந்துரு. அது மேலே உன் இஷ்டம்ப்பா. நான் சொன்னா கேட்க போற. சார் தெரியாம பண்ணேன் சார். தெரியாம பண்ணேன் சார். எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிருக்கு தெரியுமா? பசங்க அப்பயே சொன்னானுங்க போலீஸ் கிட்ட மாட்டினா லாடம் கட்டுருவாங்கன்ட்டு. தெரியாம பண்ணேன் சார். என்னை கொண்டு போடுறாதீங்க சார், ப்ளீஸ் சார். என் துப்பாக்கியை கொடு. அவன் வந்தப்ப எனக்கு ஒரு டவுட்டு, ஏதோ பெரிய மேட்ருன்னு. சவுகா பேர்ல ஒரு ஆளுகிட்ட வித்துட்டோம் சார். என்ன பிரபாலு செல்ல உலட்டானா? ஆட்டடா வித்த சார். மீரா நீ வீட்டுக்கு போ. தேங்க்ஸ். என்னடா பார்ட்டி ஒன்று வந்திருக்குண்ணே. அடா போலீஸ்! நான் போலீஸ். என்னை சுட்டு எங்கடா போயிட போற? ஆம்பளையா இருந்தா சுட்றா. என் துப்பாக்கி ஒன்றை இருக்கு, அதை கொடு. நான் போயிட்டே இருக்கேன், தொலைச்சி போ. என்னடா ஆச்சு? அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் சார் விற்றேன். யாத்திரை வித்த? எந்த டீட்டெயில்ஸும் வாங்கலை. 1.5 லட்சம் ரூபான்னு சொன்னேன். மார்க்கெட் ரேட்டோட அதிகம்தான். வாங்கிட்டு போயிட்டான் சார்.